சாய் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். செப்டம்பர் மாத ராசி பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசியான மீனராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனராசி, உங்கள் ராசியில் ராகு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல ரிஷப ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் மிதுன ராசியில் இருக்காங்க. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதன் கடகராசியில் இருக்காங்க. 6ஆம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்காரு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி வக்ர நிலையில கும்பராசியில் இருக்காங்க. இதுதான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு, மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். உங்க ராசியில ராகு இருக்காரு, 7ஆம் இடத்துல கேது இருக்காங்க, உங்க ராசிக்கு 12ல சனி இருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கீங்க. மீனராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை மிச்சம் பண்ண முடியல, சேஃப்டி பண்ண முடியல. நிறைய செலவு வருதுங்க சார், செலவு மேலே செலவு வச்சுட்டு இருக்கு, என்ன பண்ணுறேன்னே தெரியல. மருத்துவ செலவு வருதுன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்கினக்கா அது சுபவரையும் நாங்கள் பண்ணிட்டோம், அந்த மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க. ஒரு சில பேர் நான் ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை போய் போட்டுட்டேன், ஒரு நண்பர்களை ஏமாத்திட்டாங்க, கூட இருக்கவங்க நம்பிக்கை தரவங்க பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு போயிட்டு இருக்குங்க. அதான் உண்மை. மீனராசினியர்கள் பாருங்க, 2023 உங்களுக்கு செலவு தானே, வர்றதும் போறதும் உங்களுக்கு தெரியாது. வர்ற பணம் அப்படியே உங்களுக்கு செலவாயிரும், அப்படியே வாஷ் அவுட் ஆகும். அப்படிதான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. யாரையும் நம்பாதீங்க. ராசியில் இருக்கிற ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஆசை வார்த்தை காமிச்சு மோசம் பண்றது எல்லாமே அந்த ராகுவோட வேலை தான். அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க. நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், நான் அப்படி பிஸ்னஸ் பண்ண போறேன், அப்படியெல்லாம் போய் இறங்கி ஏமாற வேண்டாம். மீனராசினியர்கள் நல்லவங்களா இருப்பீங்க, மனசாட்சிப்படி நடப்பீங்க, அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்வீங்க, அடுத்தவங்களுக்காக உதவி செய்வீங்க. நிறைய பேர் உங்களை ஏமாத்தி இருக்காங்க. கடந்த ஒரு 1.5 வருஷத்துல பாருங்க, நிறைய பேர் உங்களை ஏமாத்தி இருக்காங்க. நிறைய ஏமாந்து போயிருக்கீங்க, நிறைய செலவாயிருக்கு உங்களுக்கு. கவனமா இருங்க. ராசியில் இருக்கிற ராகு தேவையில்லாத விஷயங்களுக்கு போய் நுழைக்க வைப்பாருங்க. கவனமா இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், இந்த எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுல போய் ஏமாந்துடக்கூடாது, மாட்டிக்குவீங்க. சரிங்களா, கவனமா இருக்கணும். ராசியில் இருக்கிற ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தொற்று வியாதி, உடலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சி பண்ணுங்க, தப்பு கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணுங்க. இந்த மாதம் முயற்சி பண்ணுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயமா தான் முயற்சி பண்ணுங்க. வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றம், வேலையில் இடமாற்றம், அதேமாதிரி சொந்த தொழில் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக முதலீடு போடக்கூடாதுங்க, மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா. எந்த அளவுக்கு அதிகமாக பணத்தை முதலீடு போடுறீங்களோ அந்த அளவுக்கு பணமெல்லாம் உங்கள்கிட்ட போகுதுன்னு அர்த்தம், கரைஞ்சு போகுதுன்னு அர்த்தம். கவனமா இருக்கணும். பண விஷயத்துல கவனமா இருங்க. சனி வந்து உங்களுக்கு பண விஷயத்துல தான் பிரச்சனை கொடுப்பாரு. முயற்சி ஸ்தானத்துல குரு இருக்கனால இந்த மாதம் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல ஒரு அமைப்பு தான். பணம் வரும். சரிங்களா. பணம் வரும், செலவு பண்ண போறீங்க. அதான் உண்மை. ஒரு பக்கம் பணம் வருது, ஒரு பக்கம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிதான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பணப்புழக்கம் ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கும். கையில பணம் இருக்கும், அதுக்கு தகுந்த செலவும் இருக்கும். சுத்தமா பணம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. சரிங்களா. ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. கடன் அடைப்பீங்க. கடன் வாங்கினவங்களாம் பாருங்க, இந்த மாதம் கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கு. இதெல்லாம் சாதகமா இருக்கு. உங்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அரசாங்க வேலை ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஏன்னா 7.5 சனி போயிட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல நல்ல தசாபத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு. உங்களுக்கு வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு வந்து அவர் இந்த மாதம் கடைசி பகுதியில் தான் வருவார். உங்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல வரன் வருங்க. உங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் இந்த மாதம். முயற்சி பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு ஆரம்ப பகுதியிலே நல்ல வரன் அமையும். ஒரு சில பேருக்கு இந்த மாதம் 23ஆம் தேதி கடைசி பகுதிக்கு அப்புறம், ஒரு சில பேர் 23ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நல்ல வரன் தேடி வரதை உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றாரு, குரு பார்வையில் இருக்காரு. இது ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். சரிங்களா. வீடு வாங்கலாம், அந்த மாதம் வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், விரயம் பண்ணுங்க, சுப விரயங்கள் பண்ணிருங்க. ஒரு சில பேர்ல பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது. நான் நிறைய பேர் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன். ரொம்ப கஞ்சத்தனப்படுவாங்க, செலவு பண்ண மாட்டாங்க. மனசு வராது அவங்களுக்கு. அவங்களுக்கு பாருங்க, அவங்களுக்கெல்லாம் பாருங்க மருத்துவ செலவு, அந்த எந்த செலவு அப்படி இப்படின்னு எதுவும் செலவு வச்சுட்டே இருக்கு. நிறைய நஷ்டமாயிடுச்சு அவங்களுக்கு. அதனால சுப விரயங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுறது, ஃப்ரிட்ஜு, சோஃபா, வாஷிங் மிஷின், ஏசி, டிவி ஏதோ ஒன்று வாங்குங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்கி போட்டுருங்க. இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இடிச்சு கட்டுறது, இல்லை புதுசாக வீடு வாகனம் வாங்குறது, இதெல்லாமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதெல்லாமே சுபவரியங்கள் தான். உங்கள் கையில் விட்டு காசு உங்களை விட்டு போயிருச்சுன்னா சனி வந்து பெருசாக பாதிப்பு கொடுக்க மாட்டார் உங்களுக்கு. சரிங்களா.
உங்க ராசிக்கு வந்து பாருங்க சுக்கிரன் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு வந்து 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்க்குற ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாடு போறது இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கணவனோ இல்லை மனைவி விட்டு பிரிஞ்சு வெளிநாடு போகிறது, குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு போகிறது, வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளிநாடு போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ராசிநாதன் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால பெருசாக பாதிப்பு கிடையாது. அரைமறைவு ஸ்தானம் தான். குரு ஒரு பாதி ஒரு 50% நல்லா இருக்காருன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதனால முயற்சி பண்ணுங்க. வேலை விஷயமா தொழில் விஷயமா முயற்சி பண்ணுங்க. ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்து யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஜாதகத்தில் பார்த்து நல்ல தசாபுத்தி நடந்தால் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம். அவயோக கிரகங்களோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா இந்த 7.5 சனி வரைக்கும் இந்த தொழில் ஆரம்பிக்கவே கூடாது. அதுதான் உண்மை. சரிங்களா? உங்களுக்கு வந்து உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும், பாசிட்டிவாக இருக்கு. இந்த காலகட்டங்களில் விரை சனியில் இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க. நிறைய மீனராசினியர்கள் மனசில் நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல், கையில் பணம் இல்லாமல் செலவு பண்ணிட்டு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது குடும்பத்தில் வேற பிரச்சனை, உங்களுக்கு குடும்பத்தில் வேற அப்படி இப்படின்னு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பண பிரச்சனைனாலேயே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு உங்களுக்கு. அதனால பண விஷயத்துல கவனமா இருங்க. சுப விரயங்கள் இந்த மாதம் பண்ணலாம். நல்ல வேலை கிடைக்கும். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் உருவாகும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? அளவா முதலீடு போடுங்க. பெரிய அளவுக்கு முதலீடு போட வேண்டாம். புரோக்கரேஜ் இந்த கமிஷன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த மாதம். பாகிஸ்தானத்தில் குரு பார்க்குறாரு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சுன்னா கூட இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் ரெடியாகும். ஓரளவுக்கு ரெடியாகும். சரிங்களா? உங்களுக்கு மற்ற கிரகம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. அது ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் தான். குரு 3ஆம் இடத்துல இருக்க ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடந்துடும் உங்களுக்கு. புதன் 7ஆம் இடத்துக்கு 7ஆம் அதிபதி வரனால உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே போகும். திருமணத்துக்கு உண்டான அந்த இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதுக்கு தடங்களே உங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? சொந்த தொழில் அளவாக முதலீடு போடுங்க. ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். வர்ற பணத்தை வச்சு செலவு பண்ணுங்க. அப்படிதான் உங்கள் வாழ்க்கை போகும். இந்த மாதம் அப்படிதான் இருக்கும். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கு. முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறதுனால நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த மாதம் முயற்சி பண்ணுங்க. வீடு வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, வாகனத்தை மாற்றுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அமைப்பு. வெளிநாடு போகிறது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இங்கே இருக்கவங்க லோக்கல் இங்கே உள்நாட்டில் இருக்கவங்க வந்து வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. அதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருந்தவங்களுக்கு விசா கிடைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா பண விஷயத்தில் கவனமாக இருங்க, குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், அதை ஆரம்பிக்கிறேன், இதை ஆரம்பிக்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட போகிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட போகிறேன், ஷேரில் பணத்தை போட போகிறேன், லாட்ரி ரேஸில் இதில் போய் சூதாட்டத்தில் போய் பணத்தை போட போகிறேன், இதெல்லாம் போட்டு ஏமாந்துடாதீங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு விரயம் தான் ஏற்படும். அதனால் வர்ற பணத்தை வச்சு அளவாக மெயின்டைன் பண்ணுங்க. வர்ற பணத்தை வச்சு அளவாக அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பெரிய அளவுக்கு முதலீடு போட வேண்டாம். குடும்பத்துக்காக சுபவிரயங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கையில் பணம் வச்சுருக்கவங்க ஒரு சில பேர் நான் சொன்ன பார்த்தீங்களா, கஞ்சத்தனப்பட்டுட்டு செலவு பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக உச்சக்கட்டமாக போயிட்டுருக்கு. அதனால் பண விஷயத்தில் இந்த மாதம் கவனமாக இருங்க. மற்றபடி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்குண்டான பொது பலன் தான் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அவங்கவுங்க சுயஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். ராசி பலன் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20% பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் 80லேருந்து 85% பேசும். சரிங்களா? ராசிங்கிறது சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம். சந்திரன் என்ற வீட்டதிபதி தான் ராசிநாதன் சொல்கிறோம். ராசிங்கிறது உடல், மனோகாரகன், உடல்காரகன் சந்திரன். லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா. அப்போ உங்கள் உடல் எப்படி இயங்கிட்டு இருக்கு, உங்கள் எண்ணம், புத்தி, சிந்தனை இது எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம ராசி பலன் வச்சு பார்க்குறோம். உங்கள் ஆன்மா எப்படி இயங்கிட்டு இருக்கு, என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, நீங்கள் எதை அனுபவிக்க இந்த பிறவியில் எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா, லைஃப்ல இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்க, ஒரு சில பேருக்கு அப்படியே நடக்கும். இப்போ நான் சொன்ன பொது பலன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அக்யூரேட்டாக ஒரு சில பேருக்கு நடக்கும். ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். நீங்கள் சொன்னீங்க சார் நல்லதுன்னு சொன்னீங்க, ஆனால் எதுவுமே நல்லது நடக்கல, அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவங்கவுங்க ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறனால தான் அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள், என்ன வயசில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன ஏஜில் இருக்கீங்க, அதுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்னென்ன விஷயங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா
அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? கோச்சார பலன் வந்து நம்ம பொதுவாக பார்க்குறோம், ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம். ஜாதகம் சுய ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்கள் சுய ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து எடுத்துக்கலாம். இனிமேல் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன தொழில் பண்ணலாம், வேலைக்கு தான் போகணுமா, சொந்த தொழில் பண்ணலாமா, திருமணம் எப்போ நடக்கும், உங்களுக்கு புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், வேலையில் மாற்றம், ப்ரொமோஷன், பதவி உயர்வு, வெளிநாட்டு பிரயாணம், அதே மாதிரி சொத்து சேர்க்கை, வீடு எப்போ வாங்கலாம், வாகனம் எப்போ வாங்கலாம், வீடு எப்போ மாற்றலாம், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். சரிங்களா? ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்துக்குங்க. நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.